இங்க ராகேஷ்ன்ற இந்த பையன் அவன் வைஃபை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். அவன் வைஃப் போடுற காஃபியை குடிக்கிறான், அவ செய்யற சாப்பாடையும் சாப்பிடுறான். ஆனா அவன் வைஃப் ஆசையா பேச வந்தா அவகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாம எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு இரும்புறா. பார்த்தா அவ வாயில இருந்து ரத்தம் வருது. ஆக்சுவலா இந்த பொண்ணு கேன்சர்னால கஷ்டப்பட்டுட்டு இத பத்தி அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்னு போகும்போது அவ ஹஸ்பண்டுக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணா. அவனுடைய போன்ல அந்த பொண்ணுடைய நேம மை லவ்னு சேவ் பண்ணி வச்சு அப்பதான் அவளுக்கு தெரிய வருது அவளுடைய ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்கான். இந்த பொண்ணு இதெல்லாம் வேணா, நான் உன்னையதான் நம்பி வந்திருக்கேன், என்னைய ஏமாத்தாதுன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா அந்த பையன் அவன் வைஃப் சொல்றத காதலையே வாங்காம அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு கொடுக்கலாம்னு போறான். அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூடயும் அஃபேர்ல இருந்து இந்த பையன் கூடயும் அஃபேர்ல இருந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் இந்த பையன் அழுது அவளுடைய தப்ப உணர்ந்து அவன் வைஃப் கிட்ட இனிமேல் பாசமா இருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அந்த பொண்ணுக்கு கேன்சர்ல லாஸ்ட் ஸ்டேஜ் ஆனதுனால அந்த பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் ரத்த வாந்தி வந்துட்டே இருக்கு. கடைசியில அந்த பொண்ணு தலை சுத்தி மயக்கம் ரத்த வாந்தி வந்து இறந்தே போயிடும். இவ்வளவு நாள் இவனுடைய வைஃப அலட்சியமா எடுத்துக்கிட்ட இந்த பையன் அவன் தப்ப உணர்ந்துகிட்டு அவன் வைஃப் கிட்ட பேசலாம்னு வரும்போது அவனுடைய வைஃப் இந்த உலகத்தை விட்டே போயிட்டா.